வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்றைக்கி நம்ம சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்க சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு 20லேருந்து 25 உருண்டை வரும். இது கூட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக பிசையணும், இல்லைனா வரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை ஒரு வாழை இலையில் வச்சு தட்டலாம். அப்படி இல்லைனா வீட்டில் பால் கவர் இருந்தால் அதில் கூட வச்சு தட்டிக்கலாம். நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நெய் விட்டு கூட வேக வைக்கலாம், இல்லைனா எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விடுறேன். 2 பக்கமும் நல்லா வேகணும். ஸோ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆக வேண்டாம், சாஃப்டாகவே வெந்ததுன்னா போதும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வெந்துருச்சா இல்லையான்னு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இது ஆறின பிறகு சின்ன சின்ன பீசஸாக ஆக்கி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக போட வேணாம், நம்ம அரைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நமக்கு வந்த அடை எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக போட்டு அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். இதையும் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சு தோல் நீக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கலாம், அப்போ தான் கடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது கருப்பு எள்ளு, இதையும் ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்த உடனே சூடு ஆறின பிறகு இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை, எள்ளு, கேழ்வரகு, இது கூட நம்ம கொஞ்சம் வெல்லம் திருவி போட்டு போகிறோம். இது கூட நான் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்க போகிறேன். பேரிச்சம்பழம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொட்டைலாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து மிக்சியிலேயே போட்டு லைட்டாக ஒரு திருவிக்கலாம். இது சும்மா ஒன்றா கலக்கிறதுக்காக மட்டும்தான், அதனால் ரொம்ப கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கூட ஏலக்காய் பொடி ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா உடையாமல் வரும். இந்த உருண்டை பெண்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரும்பு சத்து தானாகவே கிடச்சிரும். இதில் வேர்க்கடலை, எள்ளு, கேழ்வரகு, வெல்லம், ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் எல்லாமே இரும்பு சத்து கொடுக்குறது. அதனால் இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். சுவையான சிமிலி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் மனசமையல்.